நிறைய 2026ல சொல்லுங்க. புதிய சந்திப்புகளை சந்திக்க இருப்பாங்க ஒவ்வொரு ராசிகளும். இந்தந்த ராசிகளுக்கு வந்து இப்படி ஒரு புதிய நபரால சாதகமான நிலை ஏற்படும், இல்ல இந்த புதிய சந்திப்பால பாதகமான நிலை ஏற்படும் அப்படின்னா எந்தெந்த ராசிகளுக்கு ஏற்படும்? யோசிக்க வேண்டிய கேள்வியாக சொல்லப்படும். ஏனென்றால் சந்திப்பு என்பது, நான் இந்த தெய்வத்தை இந்த கோயிலுக்கு சென்ற நாள் சந்திப்பு நல்லது நடந்தது, நான் இந்த நண்பரை சந்தித்த நாள் நல்லது நடந்தது, என் வாழ்க்கையில் என் மனைவி வந்த பிறகு நல்லது நடந்தது, இப்படிதான் சொல்லுவாங்க. இதுதான் சந்திப்பு, முக்கியமான சந்திப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவை சந்தித்தது கூட சொல்லலாம். அந்த வகையில் போகும்போது இந்த சந்திப்புலேயே எதிர்பாராத சந்திப்பும் இருக்கு, எதிர்பார்க்கக்கூடிய சந்திப்பு இருக்கு, எதிர்பாராத சந்திப்பு இருக்கு. இந்த இரண்டு வகை சந்திப்புமே இருக்கு. இந்த 12 ராசிகளிலே மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத சந்திப்பு மூலிமா நன்மை விளை. பாலிய சிநேகிதராக இருப்பாங்க, வெளிநாட்டு போயிருப்பாங்க, திடீர்னு சந்திப்பாங்க கடகராசிக்காரங்க. என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கு. அப்போ பாலிய சிநேகிதர்னா மனம் விட்டு தான் பேசுவார்கள். இவங்களுக்குள்ள இருக்கிறது என்னமோ சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் சொல்றோம் இல்லையா, ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவங்களும் உள்ளது சொல்லுவாங்க. அப்போ யாரு தாழ்ந்திருந்தாலும் யார் உயர்ந்திருந்தாலும் அந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க உதவி பண்ணுவாங்க. இது நன்மையான விஷயம் தானே. அதனால எதிர்பாராத சந்திப்பு மூலியமா கடகராசிக்காரங்களுக்கு நட்பாலும் உறவாலும் உறவுக்காரங்களுமே நல்ல நிலைமைக்கு திடீர்னு வந்திருப்பாங்க, நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க, இப்படிலாம் நடக்கும். அந்த சந்திப்பு நிகழும்போது இந்த 2 ராசிக்காரங்களுமே நன்மை நடக்கும். நன்மை நடக்காத ராசிகள் அப்படி கேட்டிருக்கீங்க, எதிர்பாராத சந்திப்பு மூலமா. சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும், சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களுமே சந்திப்பு மூலியமாக தொந்தரவுகள் ஏற்படும். இதுக்கு என்ன சொல்லணும்னா, நான் ஏன் தான் அவனை சந்திச்சேனே தெரில, பார்த்ததுலேருந்தே பழகணும், சண்டை வருது, சச்சரவு வருது, பிரச்சனை வருது அப்படின்வாங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஆனந்த ஒரு நண்பனையும் பெண்ணாந்த ஒரு தோழியும் சந்தித்து வந்தீங்கனாலே அவங்கள சந்தித்து வந்ததுலேருந்தே தோல்விகள் கிடைச்சிருக்கும், நிறைய தீய சக்திகள் வரா மாதிரி வீட்டில் வர மாதிரி இருக்கும், அசமவாதிகள் நிகழும். இது மாதிரி உண்மை நானே அனுபவிச்சிருக்கேன். அப்போது சந்திக்கக்கூடிய நபரை சந்திப்பாங்க இந்த சிம்மராசிக்காரனும் தனுசு ராசிக்காரனும். அப்போ அதனால பாதிப்பு வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வ வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்படி ஒரு தடவை நீங்கள் சந்திச்சுட்டே அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரிந்தால் நீங்கள் உடுத்திய உடை, இப்போ எப்படின்னா காக்கா வந்து நம்ம வெளியே போகும்போது தலையை தட்டிட்டு போகும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தலையை தட்டிட்டு போகும்போது உடுத்திய உடையுடன் வந்து குளிச்சுட்டு தான் வேற உடை மாற்றிட்டு போகணும். அதுக்கு பேர் காக புரீஷம்னு பேர். அதனால் ஏற்படக்கூடிய தோஷம், ஒரு கண்டம் வரும்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி நபர்களுக்குள்ளும் மனிதர்களும் அந்த இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க போட்டி பொறாமையில் இருப்பாங்க, நம்மளை வஞ்சகமான எண்ணெய் சூழ்ச்சி வலை பின்னுவாங்க, கூட இருந்து குழி பறிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்படி ஒரு பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி தீய சக்தி நடந்தாக்கா உடுத்திய உடையோடு குளித்து விட்டு குலதெய்வ கோயில் இஷ்ட தெய்வ கோயில் போட்டு வழிபட்டு வர வேண்டும், விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும். அப்போ இந்த 4 ராசிக்கு இருக்கும்போது நல்ல ராசியும் சந்திப்பால் நல்லது நடக்கக்கூடிய ராசியும் சொல்லியிருக்கேன், சந்திப்பால் தீய விஷயங்கள் கெடுபலங்கள் ஏற்படக்கூடிய ராசியும் சொல்லியிருக்கேன். அதனால இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருந்துக்கிட்டா இருந்து மீண்டு விடலாம்.